அப்படி வார்த்தையை கேட்பதற்கு அவளாய் காத்திருக்கிறீங்க. நாம் மகிமைப்படணும். வாரம் வாரம் சபைக்கு வரோம், வாரம் வாரம் வார்த்தையை கேட்கிறோம், வாரம் வாரம் தெரிஞ்சு போகிறோம். அந்த வார்த்தையை நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கணும். அல்லேலூயா. வந்து முதற்படியிலே நின்று போனோம்னா அதில் அர்த்தமே இல்லை. வாரம் வாரம் வந்து முதற்படியில் கால விஷயம் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறுகிற அனுபவத்துக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை நம்மளை நடத்தும். அல்லேலூயா. நாம் மகிமைப்படணும். இந்த நாளில் கூட அதிகமான வார்த்தைகளை எதிர்பார்த்தபடி ஒரே ஒரு அதிகாரத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 1 to 11 வசனம் மாத்திரமே இன்றைக்கு நான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வசனமாய் நாம் நினைத்து அதை கொஞ்சம் ஆண்டோடைய வார்த்தையை தியானம் செய்யலாம். கற்றுக்கொள்வோம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு அவர் கெனசரேத்து கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் வசனத்தை கொஞ்சம் ஆழமாக நிதானமாய் பார்க்கலாம். அநேக நாட்கள் கேட்ட வசனம் வேகமாய் ஓடிக்கொண்டிருப்பதனால நம்முடைய வளர்ச்சி சில நேரம் தடைபடும். ஆண்டவர் வந்து நமக்கு கம்யூனிக் கொடுக்கணும். ஆண்டோடைய பிரெட், ஆண்டோடைய மாமிசத்தை விட்டு புசிக்கணும். அதன்படி அவருடைய ரத்தத்தை நாம் பானம் பண்ணுகிறோம். அதனால நமக்கு நித்திய வாழ்வு உண்டு. ஆண்டவருடைய மாம்சமாய் நாம் சில நேரம் அந்த அப்பத்தை கருதுகிறோம் இல்லையா? வசனத்தில் சொல்லுகிறது அந்த மாம்சம் வார்த்தையாக்கி நமக்கு வேதத்தில் வந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தை வந்து தேவனுடைய மாம்சத்துக்கு ஒப்பான ஒரு விஷயம். இதை பிட்டு புசிக்கிறவன் நித்திய வாழ்வை அடைவான். அல்லேலூயா. அப்போ நமக்கு வாரம் வாரம் சபையில் கொடுக்கிறது வந்து வெளிப்பிரகாரமாய் செய்கிறது. இது நம்மளுடைய சொந்த வாழ்க்கையில் நாம் அபியாசப்படுத்துகிறது. நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனுடைய மாம்சத்தை புசிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. பிட்டு புசிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஒவ்வொரு வசனத்திலும் ஜீவன் இருக்கிறது. திரும்ப இப்போ அந்த 1ஆம் வசனத்தை ஆழமாய் நம்ம படிக்கலாம், கவனமாய் கேட்போம். பின்பு அவர் கெனசரேத்து கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி நெருங்கினார்கள். வசனத்தை கேட்கணும்னா அந்த வசனத்தில் நாம் கற்றுக்கொள்ள செல்ல வேண்டிய காரியம், வசனத்தை கேட்க வேண்டும் என்றால் நாம் தேவனிடத்தில் நெருங்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் தேடி வந்து நமக்கு கொடுக்க போறதில்லை. அதற்கு ஆர்வமாய் அவரை நெருங்குகிறவர்களை, அவரிடத்தில் நெருங்குகிறவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை வெளிப்படும். தேவனுடைய வார்த்தை வெளிப்படுவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. தேவனுடைய வார்த்தை கேட்கிறவருடைய வாழ்க்கையில ஒரு சின்ன அசைவு இருக்கும். தேவனுடைய வார்த்தைக்கு தங்களை கீழ்ப்படுத்துவருடைய வாழ்க்கையில மறுரூபத்தை நீங்க பார்க்க முடியும். மற்றவருடைய நடைக்கும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவருடைய நடைக்கும் வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. கடல்ல தேவன் நிற்கிறார், இயேசு நிற்கிறார். அவரிடத்துல வார்த்தையை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். மார்த்தாள் மரியாள் எல்லாருக்கும் தெரியும்ல. அப்படி அந்த மரியாள் என்பவள் இயேசுடைய பாதத்திலே உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறார். மார்த்தாள் பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். அது இயேசுக்காக தான். ஆனால் இயேசு கடைசியாக சொல்லுகிறாரு, நீயோ பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாய், தேவையானது ஒன்று, நல்ல பங்கை மரியாள் தெரிவித்துக் கொண்டார். அல்லேலூயா. அநேகர் இயேசுடைய வார்த்தைக்காய் நெருங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் எத்தனை பேர் செவி கொடுக்கிறோமோ அவர்களை பார்த்து மாத்திரம் தேவன் சொல்வார், இவன் நல்ல பங்கை தெரிந்து கொண்டான். அல்லேலூயா. சபைக்கு எவ்வளோ பேர் நெருங்கி கொண்டு வரலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களை பார்த்து தேவன் சொல்கிறார், இவர்கள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் நல்ல பங்கை தெரிந்து கொள்வதற்காக இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அல்லேலூயா. தெரிந்து கொண்டுதான் போகணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். வலை எதற்காக அலசுவான்? சுத்தம் பண்ணுவதற்காக வலைகளை அலசி கொண்டிருக்கிறார். இவர் 2 படகுகளை கண்டார். அந்த இடத்துல வலைகளை அலசி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய பார்வை விழ வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையை நாம் சுத்தம் செய்ய ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. எவன் ஒருத்தன் அப்பா இனிமேல் இந்த பாவம்லாம் வேண்டாம், நான் விட்டுட்டு உண்மையை நோக்கி பார்க்கிறேன்னு சித்தம் அந்த எண்ணத்தை உள்ள வரும் பொழுதே தேவனுடைய பார்வை உங்களை நோக்கி வரும். அல்லேலூயா. வலையை அலசுவதற்கு ஒரு காரணம் உண்டு. மீன் பிடிக்கிறவர்களை கேட்டீங்கன்னா தெரியும். அவர்கள் வலையை எப்போ அலசுவாங்கன்னா, எப்போ கடலுக்குள்ள போயிட்டு வந்தாங்களோ அப்பதான் அலசுவாங்க. கடலுக்கு போகிறதுக்கு முன்பாக வலையை அலச மாட்டாங்க. போய் முடிச்சுட்டு ஒருவேளை பிடிச்சிருப்பான், இல்லை பிடிக்கல, ஒருவேளை வெற்றி இல்லை தோல்வி, இப்பதான் வலையை அலசணும். வெற்றி கிடைச்சதுக்கு அப்புறம் ஏன் அலசுனா, அடுத்து வலையில் இருக்க சிக்கியிருக்க எல்லாத்தையும் எடுக்கணும். சில நேரம் தோல்வி, போய் மீனே மாட்டாது, தேவையில்லாத எல்லாமே மாட்டியிருக்கும், அதை கொண்டு வந்து கிளீன் பண்ணுவான்.
இதுக்காக தான் வளையாது. என்னைக்கு நம்ம ஒரு முயற்சி எடுத்து அது வெற்றியோ தோல்வியோ திரும்ப மீண்டும் வந்து நம்மளை நாமளே பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள ஆரம்பிக்கிறோமோ தேவனுடைய பார்வை உங்கள் மேலும் என் மேலும் மேலும். அல்லேலூயா. அநேக படகு என்கின்றது. 2 படகை மாத்திரம் பார்த்தால் அதுல ஒரு படகை தேவன் தேர்ந்தெடுத்தார். அந்த 2 படகுல உள்ளவர்கள் என்ன செய்தார்கள்? வலையை அலசி கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் நாம் இங்கே வந்திருக்கலாம். நம்ம அநேகர் தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கலாம். எத்தனை பேருடைய வாழ்க்கையை தேவன் பார்க்கிறார்? அவருடைய பார்வை உங்க மேல என் மேல விழுந்தது என்றால் நம்முடைய வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. அவர் பார்வை விழ வேண்டும் என்றால் அதற்கு நாம் கொஞ்சம் நம்மை சுத்தம் செய்வதற்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அப்பா இவர் நல்லா சுத்தமாயிட்டாரு, இனி இவங்க தான் கொஞ்சம் சுத்தமாகணும். அப்படி இல்லை. அவருடைய கோல் என்ன சொல்கிறது என்றால், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, இன்றும் ஒரு படி உன்னையும் என்னையும் பரிசுத்தமாகவே தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. போன வாரம் பரிசுத்தமா இருந்தேன், இன்னைக்கு நான் என்னை கொஞ்சம் அதிகப்படுத்தணும். ஏனென்றால் தேவனுடைய பார்வை என்னை நோக்கி வரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அடுத்து 3வது வசனம் படிக்கலாங்களா? அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையில் இருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். கடற்கரையில வந்தாரு, இன்று பார்த்தாரு, அவருடைய வார்த்தை கேட்பதற்கு எல்லாம் ஓடி வந்தாங்க. இப்பொழுது அவருடைய பார்வை 2 படகுகள் விழுந்தது. அவன் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த 2 படகுல ஒரு படகு ஆண்டவர் தெரிஞ்சுக்கிறார். இது நம்மளுடைய கேள்வியும் அநேகங்கள் இப்படிதான் இருக்கும். நம்மளும் சபைக்கு வரோம், அவங்களும் சபைக்கு வராங்க. அவங்கள ஆசீர்வதிக்கிறாங்க, நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. அவங்களுக்கு பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போச்சு, நமக்கு இன்னும் பிரச்சனை இருக்குது. 2 படகு, அதில் தேவன் ஒரு படவை தேர்ந்தெடுத்தார். ஏன்பா அதை மட்டும் தேர்ந்தெடுத்தீங்க, ஏன் இதை தேர்ந்தெடுக்கிறது கேட்பதற்கு உங்களுக்கும் எனக்கும் ரைட்ஸ் கிடையாது. அல்லேலூயா. ஏனென்றால் அவர் சொல்றார், நான் எவன் மேல் பிரியமாக இருக்க சித்தமாக இருக்கிறேனோ, எவன் மேலே எவனை ஆசீர்வதிக்கணும்னு நான் நினைக்கிறேனோ அவனை தான் நான் செய்திருக்கேன். அல்லேலூயா. ஆண்டவரத்தில் போய் நீ செய்வது நியாயமா, அது தவறே அப்படின்னு பேசுவதற்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. நாம் மண்பாண்டம். அவர் என்ன செய்ய நினைத்தாரோ அதை செய்து தான் அவர். ஏன் நீங்கள் இதை செய்தீங்க அதை செய்தீங்கன்னு மற்றவர்களெல்லாம் கேட்பது போல கேட்பதில்லை நம்முடைய தேவன். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. அல்லேலூயா. ஆனால் ஒன்று செய்யலாம், என்னுடைய படகுல அவருடைய பார்வை விழும்படியாக நான் வாழ்க்கையை நடத்தலாம். அல்லேலூயா. பரிசுத்தம் பண்ணுகிற இடத்துல தேவனை காண முடியும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. இப்போ ஆண்டவர் என்னுடைய படகை பார்க்க வேண்டும் என்படியான ஒரு வாழ்க்கையை நான் வாழ முடியும். சீமோன் என்ன செய்தானா, அவர் வலையை சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. 2 படகை கண்டார். அதுல ஒரு படகுல இயேசு கிறிஸ்து காலை வைத்தார். அடுத்த ஒரு வசனத்தை அதே வசனத்தில் இன்னொரு காரியத்தை நான் கூட பேசுகிறேன். அதுல பாதி படிக்குமா? அது 2வது பாதி. அதை கரையில் இருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். ஆமென். இப்போ சீமோனுடைய படகுல ஏறினதுக்கு அப்புறம் அவர் சொல்லுகிறாரு, இந்த படகை கொஞ்சம் கரையில இருந்து தள்ளப்பா, கொஞ்சம் தள்ளி அதுக்குள்ள உட்கார்ந்து அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். எத்தனை பேர் என்னோட கூட இருக்கீங்க? கொஞ்சம் பேர் தூங்குற மாதிரி தெரியுது. அல்லேலூயா. அல்லேலூயா. படகை கரையிலிருந்து தள்ளும்போது அங்கே என்ன நடக்கும்? கரையில் படகு நிற்கிறது, வலையை கழுவிட்டு இருக்கான். படகுல ஏறி உட்காந்தாச்சு. சீமோனிடத்துல சொல்றாரு, அப்பா படகு கொஞ்சம் தள்ளு. அவனு தள்ளுனான். இப்பொழுது படகுல உட்கார்ந்து போதகம் பண்ண ஆரம்பித்தார். இந்த காட்சியை கொஞ்சம் நாம் யோசிப்போம். என்ன நடந்திருக்கும்? திரளான கூட்டம் கரையில் நின்று கொண்டது இவருடைய வார்த்தையை கேட்க. இவர் கரையில் நின்று ஒரு படகுல ஏறி உட்கார்ந்தார். இப்போ அந்த படகுல யார் இருக்கா? இயேசு. வேற யார் இருக்கா? சீமோன் இருக்கான். இப்போ அவனுக்கு என்ன சொல்லுகிறார்? படகு கொஞ்சம் தண்ணி கூட தள்ளுங்க. இப்போ படகு கொஞ்சம் தள்ளி போகுது. இப்போ அந்த இடத்துல என்ன நடக்குது? ஜனங்களுக்கும் இயேசுவுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் வருது. அல்லேலூயா. ஒரு தூரம் வருது இல்ல. மக்கள் கூட இயேசு இல்லை, இயேசு கொஞ்சம் தள்ளி இருக்கிறார். இப்போ இயேசு கூட யார் நிற்கிறான்? இயேசு கூட யார் நிற்கிறான்? சீமோன் இருக்கிறார். எப்பொழுது தூரத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பவர்களுக்கும் தேவனோடு கூட இருந்து வார்த்தையை கேட்பவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? கரையில் நின்று கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோமா? தேவனுடைய பாதத்தில் நின்று வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறோமா? அல்லேலூயா. எல்லாரும் ஆர்வமா வந்தாங்க அவருடைய வார்த்தையை கேட்கும்படி. அவரை நெருக்கி தள்ளின ஒரு கூட்டம் தான். ஆனா இப்பொழுது ஆண்டவர் செய்த ஒரு காரியம், ஒரு கூட்டத்தை விட்டு தனியாக பிரிந்து கொஞ்சம் தான் தள்ளி இருக்குது. ஆனாலும் ஒரு பெருத்த வித்தியாசம். அவர்கள் தேவனை விட்டு தள்ளி நிற்கிறார்கள். சீமோன் தேவனோடு கூட நிற்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த காரியத்தில் நாம் பார்க்க வேண்டியது, தேவனை விட்டு தள்ளி நிற்கிறவர்களுக்கும் தேவனோடு கூட நிற்கிறவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை தேவன் கட்டாயம் செய்வார்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஒரு ஹல்லேலூயா. தேவனோடு கூட நிற்கிறவங்க மாத்திரம் ஒரு ஹல்லேலூயா. தேவனோடு கூட நிற்கிற ஒரு கூட்டம், தேவனை தூரத்துல இருந்து பார்க்கிறவர்கள அவரை கிட்ட இருந்து பார்க்கிற ஒரு கூட்டமா இன்னும் நான் மாறும் பொழுது தேவன் சில காரியங்களை மற்றவர்களை காட்டிலும் வித்தியாசமாய் செய்வார். ஜனங்களுக்கு புரியாது. என்ன நான் இங்க நிக்கிறேன், அவன் இங்க நிக்கிறான், எல்லாம் ஒன்னா தானே இருக்கு, ஒரு வித்தியாசம் இல்லையே. தேவன் அமர்ந்து கொண்டு போதகத்தை ஆரம்பிக்கிறார், ஜனங்கள் எல்லாம் கேட்கிறார்கள். இப்போ வரைக்கும் எல்லாமே நார்மலா நடக்குது. பேதுருவும் கேட்கிறான், ஜனங்களும் கேட்கிறார்கள். பேதுருவும் கேட்கிறான், ஜனங்களும் கேட்கிறார்கள். அடுத்த வசனத்தை வாசிக்கலாங்களா? அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படிக்கு உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. போதகம் பண்ணினாரு. இப்ப யார் முதல்ல பேச ஆரம்பிக்கிறா? இயேசு தான் பேசுறாரு, பேதுரு பேசல. பேதுரு அடுத்த வசனம் படிக்கும்போது நைட்டு ஃபுல்லாக வலையை போட்டால் ஒன்றும் கிடைக்கல. ஆனால் இதுவரைக்கும் பேதுரு வாயை திறக்கவில்லை. ஆனால் இயேசு போதகம் பண்ணி முடித்த பின்பு, தேவனுடைய ராஜ்யத்தின் வேலையை செய்து முடித்த பின்பு, தேவனுடைய காரியத்தை முடித்த பின்பு ஒன்றுமே கேட்கவில்லை பேதுருவிடத்தில் திரும்பி அவர் என்ன சொல்லுகிறார்? ஆழத்தில் போய் வலையை போடு. ஹல்லேலூயா. எதிர்பார்க்காத நேரம், எதிர்பார்க்காத பதில் நீ தேவனோடு அமர்ந்திருக்கும் போது உனக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. உன் இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு என்று நீ சில நேரம் சொல்ல கூட வேண்டாம், சொல்லவும் முடியாது. இந்த ஜெப குறிப்பை சொன்னால் சபை சிரிக்கும், இந்த ஜெப குறிப்பை சொன்னால் இவங்கெல்லாம் நம்ம ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இதை போய் வெளியில் சொல்ல முடியாது. தேவனிடத்தில் தனிப்பட்ட சத்தம் போட்டு சொல்ல முடியாது. இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனிடத்தில் புலம்பின நாட்கள் உண்டு. ஆனால் அதற்கு பதில் தேவன் எதிர்பாராத நேரத்திலே கொடுப்பார். ஹல்லேலூயா. நீ எதிர்பார்க்காத நேரம், எதிர்பாராத பதில் தேவனுடைய பாதத்தில் நீ இருக்கும் பொழுது உனக்கு வரும். ஹல்லேலூயா. ஜனங்க முதல் வசனம் வரைக்கும் அவர்களும் வசனத்தை கேட்டார்கள், பேதுருவும் வசனத்தை கேட்டான். இப்போ போதனை முடிந்த பின்பு பேதுருக்கு ஒரு பதில் போகிறது. ஆழத்திலே வலையை போடு, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். நீ எதிர்பார்க்காத நேரத்தில் தேவன் பதிலை கொடுப்பார்னு எதிர்த்து விசுவாசிக்கிறீங்க? உண்மையாக விசுவாசிக்கிறீங்களா? எலக்ட்ரிசிட்டி எங்கப்பா மீன் பிடிக்கிறீங்க? இதுல கரண்ட் இருக்குன்றதை எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? உண்மைதானே? இதுல ஒரு பல்பை மாற்றணும்னே லைட் எரியுமா? பல்பை மாற்றணும்னே எரியாதுல. ஒயரிங் ஒரு விஷயத்தை பண்ணணும். தேவனுடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது, இதிலே உண்மை இருக்கிறது, அது சத்தியம். ஆனா எரியாத ஒரு லைட்டை எரிய வைக்கணும்னா அதுக்கு ஒயர் தேவை, விசுவாசம் தேவை. சிங்கிள் நம்மளுடைய வீட்டில் விசுவாசமெல்லாம் இருக்குது. ஆனால் சில நேரம் லூஸ் கனெக்ஷனாக இருக்கும், சில நேரம் ஒயரில் டேமேஜ் இருக்கும், சில நேரம் எரியும், சில நேரம் எரியாது. சில நேரம் விசுவாசமாக இருக்கும், சில நேரம் அவிசுவாசமாக இருக்கும். ஏன்? நம்மளுடைய ஒயரில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஹல்லேலூயா. இது ஒயரை சரி பண்ணுகிற நேரம். ஹல்லேலூயா. இதை சரி பண்ணி கொண்டால் எரியாத லைட் எரியும், போடாத ஃபேன் போடும், எதெல்லாம் மறித்து கிடைக்கிறதோ அதில் உயிர் வரும். ஹல்லேலூயா. செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், என்னுடைய ஒயர் சரியாக கனெக்ட் ஆகிருக்குதா? ஹல்லேலூயா. அநேக வார்த்தையை சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம வாழ்க்கையில் நடக்கணுமே. அவங்கெல்லாம் ஆண்டவர் கூட தான் இருக்கிறாருப்பா, உங்களுக்கு வாழாக்க மாட்டார், தலையை தான் வைப்பார் சொல்றாங்க. வெளியில போய் நம்ம படுறாச்சு நமக்கு தானே தெரியுது. ஏன்னா நாம ஒயரை கொஞ்சம் சரி பண்ணணும். ஹல்லேலூயா. சொன்னதை செய்கிற தெய்வம். நம்மை உண்மை இல்லாதவர்களாக இருந்த பொழுதும் அவர் உண்மை உள்ளவராக இருப்பதனால சொன்னதை செய்கிற தெய்வம். நீ அதை முழுவதுமாய் நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. இந்த பக்கம் தூள் இருக்கு அப்படின்னு சொன்னா அதை நான் நம்பிதான் ஆகணும். ஏன்? அது நம்பிக்கை. ஆனால் இந்த சைடு தூண் இருக்குன்னு நீங்கள் சொல்லும் பொழுது நான் அதை நம்புறேனே, அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. சொல்லும்போது இதெல்லாம் நடக்குமா என்பது இல்லை, நடக்கும். ஏன்னா தேவன் சொல்லியிருக்காரு, நம்புவது தான் விசுவாசம். ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? நீ இருதயத்துக்குள்ள வைத்திருக்கிற கேள்விக்கு தேவன் பதிலை கொடுக்க முடியுமா முடியாதா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. ஆனால் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கணும். கரையில் நிற்கிற கூட்டம் அல்ல, தேவ பாதத்தில் அமர்ந்திருக்கிற கூட்டம். ஹல்லேலூயா. மற்றவர்களை காட்டிலும் நான் விசேஷித்தமானவன். அவருடைய காரியத்தை முடித்த பின்பு என்னுடைய காரியத்தை தேவன் செய்வார். ஹல்லேலூயா. பேதுரு என்ன செய்து கொண்டிருந்தான்? தேவ திட்டத்திலே பங்கெடுத்துக் கொண்டிருந்தான். தேவ ராஜ்யத்திலே, தேவன் சொன்ன சுவிசேஷத்திலே அமர்ந்திருந்தான். அவனுக்கு பிரச்சனை இருந்துச்சு, அவனுக்கு வேண்டுதல் எல்லாமே இருந்துச்சு. ஆனாலும் அவன் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷ பணியிலே தேவனோடு அமர்ந்திருந்தான். ஹல்லேலூயா. மற்றவர்களெல்லாம் நின்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள், இவன் பங்கெடுத்தான். அவனுக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை, ஆழத்திலே தந்து கொண்டு போய் வலையை போடு, உனக்கு மீன் கிடைக்கும். அடுத்த வசனத்தை வாசிக்கலாங்களா? அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும்
உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஐயரே அப்படின்னா நம்ம ஊர்ல இருக்கிற ஐயர் இல்ல, குடுமி வச்சுட்டு இருக்க ஐயர் இல்ல. அது ஒரு மதிப்புக்குரிய ஒரு வார்த்தை, பெரியவரே என்ற அர்த்தம். அவர் என்ன சொல்லுகிறாரு? ஐயரே, நாங்கள் ரா முழுதும் பிரயாசப்பட்டாச்சு, ஒன்றும் கிடைக்கல, ஆகிலும் உங்களின் வார்த்தையின்படி நாங்கள் போடுகிறோம் என்றார். இப்பொழுது இந்த 4வது வசனத்துக்கும் 5வது வசனத்துக்கும் இருக்கிற ஒரு சின்ன வித்தியாசத்தை நாம பார்க்கலாம். இயேசு என்ன சொல்லுகிறார் அவரிடத்துல? 4வது வசனத்துல ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலையை போடு. இப்போ 5வது வசனத்துல அவன் என்ன சொல்லுகிறான்? ரா முழுவதும் பிரயாசப்பட்டு. ரா முழுதும்னா என்ன அர்த்தம்? நைட்டு ஃபுல்லா, நைட்டு முழுவதும், ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம். அப்படின்னா ரா முழுவதும் கரையில் நினைவாக போட்டிருப்பான், நிச்சயமாய் ஆழத்திலே போட்டிருப்பான், நிச்சயமாய் ஆழத்திலே போட்டிருப்பான். அவன் பேதுரு மாத்திரமல்ல, அவனோட இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்கான். பேதுரு ஒரு பக்கம் இருந்தாலும் அவனும் அவனுடைய ஐடியாவில் கொடுத்துருப்பான். நைட்டு ஃபுல்லாக அலைஞ்சாச்சு, எல்லா வேலையும் செஞ்சாச்சு, ஆனாலும் ஒன்றும் கிடைக்கல. இதுதான் அவனுடைய கருத்து. அதாவது நம்ம ஃபெயிலியரை சொல்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம்ல, நம்முடைய தோல்வியை விவரிப்பதற்கு நாம் ரொம்ப பிரயாசம் எடுப்போம். டிரைவிங் லைசன்ஸில் போய் டிரைவிங் ஃபெயிலானவங்களை போய் கூப்பிட்டு கேட்டீங்கன்னா சொல்லுவோம், பிரதர் நல்லா ஓட்டுனேன் பிரதர், கரெக்டாக அந்த ரவுண்ட் அவுட்டில் திருப்பும்போது பாருங்கள் ஃபெயிலாக இருப்பான். அதை அவன் விவரிக்கிற விதமே வேறு மாதிரி இருக்கும். இந்த நீங்களும் நானும் அப்படி தான் வீட்டில் படுற கஷ்டத்தை சொல்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம். நானும் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். நானும் என் மனைவியும் ஒரு ஊரில் இருக்கும்போது வண்டியில் போயிட்டு இருந்தோம். பின்னாடி அவன் தங்கச்சி வந்துட்டு இருந்தாங்க. ஒரு இடத்துல பம்பில் ஏறும் பொழுது அவங்க தங்கச்சி குழந்தை கீழே உள்ளபோது என் மனைவி உடனே ஜம்ப் பண்ணிட்டான். இதுதான் நடந்துச்சு. மூஞ்செல்லாம் அடிபட்டுச்சு. இது முடிஞ்சு ஒரு 2 நாள் ரொம்ப பேர் பார்ப்பதற்காக வந்தாங்க. அந்த வீட்டுக்கு வரவில்லை, கீழே விழுந்துட்டோம். அதை அவங்க விவரிக்கிற விதத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே அது நடந்தது. அந்த வண்டி போச்சுங்க, அப்படி கீழே விழுந்துச்சு, என்ன ஆச்சு, மூக்கில் அடிபட்டுச்சு. இதை நம்ம விவரிக்கணும். நம்மளுடைய தோல்வியை விவரிப்பதற்கு நம்ம நம்மளுடைய லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி, நம்மளுடைய மொழியில் இருக்கிற அந்த சிறப்பு தன்மையெல்லாம் புலமையெல்லாம் விளங்கும். தோற்று போனதை நம்ம சொல்லுவதற்கு நம்ம புலமையை கொடுப்போம். இவனும் அதான் சொல்கிறோம். ஆண்டவர் சொல்லிட்டார் ஆழத்தில் வலையை போடு. சொல்கிறார் ராமுழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் கிடைக்கவில்லை. அதான் கிடைக்கலைங்கிறதையும் அவன் ரொம்ப விவரிக்கிறான். நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தோல்வியை விவரிக்கக்கூடாது. ஹல்லேலூயா. தோல்வியா ஆண்டவர் ஜெயத்தை கொடுப்பார்ன்ற விசுவாசம் தான். அதை சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. எப்படி விழுந்தேன், எப்படி தோத்தேன், அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஜெயத்தை மாத்திரம் அறிக்கை பண்ணக்கூடிய மாறணும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் பாசிட்டிவாக தான் பேசணும், ஜெயத்தை தான் பேசணும். அவன் சொல்றான், நான் முழுதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றுமே கிடைக்கல. நிச்சயமாய் அவன் ஆழத்திலும் வலையை போட்டு இருப்பான். எல்லாம் முயற்சியும் செய்தான். இன்று நீங்களும் நானும் பல காரியத்தை செய்திருப்போம், தோத்து போயிருப்போம், பயம் வந்திருக்கும். இப்போ ஆண்டவருடைய வார்த்தை போய் அதை செய்யும் சொன்னால் அதை செய்வதற்கு நம்ம பயமா இருக்கும். ஏன்னா அநேக தரம் அதே காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் உன்னையும் என்னையும் உயர்த்துவதற்கு நோ நீட் ஆஃப் நியூ ஐடியாஸ். ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் வாழ்க்கையில் செய்யணுன்ற கட்டாயம் இல்லை. தேவன் சொன்னா போதும் கிடைக்கும். அல்லேலூயா. அவர் சொன்னார் ஆழத்தில் போய் வலையை போடு, உனக்கு மீன் கிடைக்கும் என்று. தேவன் ஒருவேளை போய் மணல்ல வலையை போடு, உனக்கு மீன் கிடைக்கும் சொன்னாலும் தேவன் சொன்னா கிடைக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் எப்போ இருக்கிறீங்க? ஆண்டவர் சொன்னா செய்வார். அது ஆழமா இருக்கட்டும், கரையா இருக்கட்டும், மணலா இருக்கட்டும், தேவன் சொன்னால் அதை செய்வார். அதை விசுவாசிப்பதற்கு தான் உங்களுக்கு எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு இருதயம் தேவை. நான் முழுதும் பிரயாசப்பட்டேன், உண்மைதான், தோற்று போனது உண்மைதான். ஆனா இப்பொழுது நீர் சொன்னீர், அதனால நான் செய்கிறேன்னு சொன்னான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு டால்பின் ஒன்று வளர்த்தாங்க. ஒரு பெரிய தொட்டியில டால்பின் குட்டி ஒன்று வளர்த்தாங்க. ஃபியர் ஃபேக்டர் அப்படின்னு அதை செக் பண்ணுவதற்காக ஒரு பிளாஸ்டிக்ல, கண்ணாடி போன்ற ஒரு பிளாஸ்டிக்ல ஒரு தடுப்பு சுவரை உண்டு பண்ணினாங்க. இந்த டால்பின் என்ன பண்ணிச்சான், போகும், அந்த கண்ணாடியில் முட்டும், உடனே திரும்பிக் கொள்ளும். ஏனென்றால் அந்த இடத்துல ஒரு தடுப்பு இருப்பதை அதை கண்டு கொண்டது. குட்டியிலிருந்து வளர்க்கும் போது டால்பின் போகும், முட்டும், அதுக்கிட்ட அருமையான தீனியெல்லாம் இருந்தால் கூட இது முட்டுறதுனால திரும்பிடும். இதுக்காக நன்மையை பார்க்க முடியும், ஆனால் போய் தொட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கண்ணாடி சுவற்றை கொண்டு பண்ணி வைத்தான். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கண்ணாடி எடுத்தாச்சு. இப்போ டால்பின் திரும்பி அதே வர போகும், நன்மையை பார்க்கும், ஆனால் போய் தொட முடியாது. ஏன்னா டால்பின் மைண்ட்ல பதிஞ்சிருச்சு, இந்த இடத்துல ஏதோ ஒரு தடுப்பு இருக்குதுன்னு சொல்லி. அல்லேலூயா. உங்களையும் என்னையும் சத்துரு அப்படிதான் தடை பண்ணி வைத்திருந்தான். நன்மையை பார்க்கும், அடைய முடியவில்லை. இயேசுடைய ரத்தம் நம்மளை அந்த தடுப்பு சுவரை உடைத்து விட்டது. அல்லேலூயா. தடுப்பு சுவர் உங்களுக்கும் எனக்கும் இல்லை, ஆனா சத்துரு நம்ம மைண்டை கேப்சர் பண்ணி வச்சுட்டான். ஒன்னால இவ்வளவு தான் முடியும், அதுக்கு மேல முடியாது அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்றதுனால நம்ம அவ்வளவு தூரம் போவோம், அதுக்கு மேலே நம்ம முடியாதுன்னு திரும்பி வந்துருக்கோம். அல்லேலூயா. ஆனால் தடுப்பு சுவர் உடைந்து அநேக நாட்கள் ஆனது. அல்லேலூயா. போய் விசுவாசிக்கிற உனக்கும் எனக்கும் நீ இவ்வளவுதான் உன்னுடைய மைண்ட்ல வச்சிருக்கிற காரியம் மறைந்து தேவன் உனக்கென்று வைத்த அளவை நிர்ணயிக்கிற நேரத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. பேதுரு நினைச்சான், நாள் ஃபுல்லா சுத்தியாச்சு, இனி எனக்கு கிடைக்காதுன்னு சொல்லி
ஆண்டவர் சொல்லுகிறார், ஆழத்தில் வலையை போடுவது கிடைக்கும் என்று சொல்லி. அல்லேலூயா. நாம் எந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கணும்? இருதயத்தில் சொல்றதை காட்டிலும் என் தேவ சத்தத்துக்கு நான் செவி கொடுப்பேன். அல்லேலூயா. அவர் எனக்கென்று வைத்ததை நான் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசிகள் மாத்திரம் சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நீ என்ன காரியத்தை தேடி 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 தோற்று போனாயோ அதே காரியத்திலே தேவன் ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா. தேவ சத்தம் மாத்திரம் உனக்கு சரியாய் கேட்டு விட்டது என்றால் நீ எதை கண்டும் அஞ்சாதே. தேவன் சொல்லுகிறதை மாத்திரம் செய். நீ எதிர்பார்த்ததை காட்டி தேவனாலே கொடுக்கப்படும். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை படிக்கிறாங்களா? அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஆமென். அல்லேலூயா. என்ன நடந்துச்சா? அந்தபடியே அவர்கள் செய்து, எந்தபடியே தேவன் என்ன சொன்னாரோ அதைப்படியே. இன்றைக்கு நாம் கேட்கிறவர்களாய் மாத்திரம் இருக்கிறோம், அதுபடி செய்கிறவர்களாய் அநேக நேரத்தில் இல்லை. ஆமென். அநேக வசனம் சபையில கேட்போம், 2 ரவுண்டு படிக்கட்டு இறங்கினோடனே நாம் மறந்துடும். அதுக்கு மேலே ஞாபகம் வச்சு வீட்டுக்கு போனால் வீட்டு படியை மிதிச்சோடனே மறந்துடும். அதையும் மீறி செய்யலாம்னு நினைச்சிங்கன்னா சில எதிர்ப்புகள் தலைப்படுத்தும். அதுக்கு மேலே எதுக்கு அதை விட்டுனா அடுத்த வாரம் வந்துடும். அல்லேலூயா. இதுதானே நம்ம வாழ்க்கையில் நடக்குது. நீங்கள் சொல்லும்போது நல்லா தான் இருக்குது, இவங்கெல்லாம் பேசும்போது நல்லா தான் இருக்குது, ஆனால் வாழ்க்கையில் செயல்படுத்த முடியலையே. அதுக்கு தான் நம்ம பிரயாசம் எடுக்கணும். அல்லேலூயா. வசனமே சொல்லுது, நீங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் மாத்திரம் அல்ல, செய்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. அதில் கொஞ்சம் வலி இருக்கும். அந்த வலியை தாங்கிக்கிறதுக்கு தான் நம்ம பலனை கேட்கணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய சிலுவை சுமப்பதற்கு நான் தயார், ஆனால் அது ஆண்டவரை அடையாளம் காட்டணும். பாடல் நடத்துவதற்கு நான் தயார், ஆனால் அது ஆண்டவரை அடையாளம் காட்டணும். பிரசங்கம் செய்வதற்கு நான் தயார், நான் ஆண்டவரை அடையாளம் காட்டணும். ஆண்டவரை அடையாளம் காட்டாத எந்த விஷயமும் எனக்கு வேண்டாம். அல்லேலூயா. கஷ்டம் அனுபவதற்கு நான் தயார். வீட்டில் போய் என்ன திட்டுவாங்க, ஆனாலும் அந்த கஷ்டத்தை நான் தாங்குவதற்கு தயார், ஆனால் இயேசுவை அவர்கள் பார்க்கணும். அல்லேலூயா. இப்படி ஒரு முடிவை நீங்கள் தோற்று போனாலும் எடுப்பதற்கு தயாராகும் பொழுது தேவன் உங்களுக்காக இறங்குவார். அல்லேலூயா. நைட்டு ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டேன், கிடைக்கல, ஆனாலும் நீர் சொன்னீர் என்று நான் வலையை போடுகிறேன். வலையை போட்டான். இப்போ வலை கிழியத்தக்கதாய் அவர் சொன்னபடியே செய்ததால் என்ன நடந்துச்சு? வலை கிழியத்தக்கதாய் மீன் கிடைச்சிச்சு. எத்தனை வலை வச்சிருந்தான்? ஒரு வலை. எவ்வளவு மீன் கிடைச்சிச்சு? கிழியத்தக்கதாய். ஒரு வலை கிழியுது அப்படின்னா ஒரு நெகட்டிவ் சிம்டம் இல்லை. அது ஒரு வலை கிழியுதுன்னா நம்ம சந்தோஷப்படுவோமா துக்கப்படுவோமா? வச்சிருக்கிறது ஒரு வலை, அது கிழிஞ்சிச்சுன்னா சங்கடப்படுவோம். ஆனா ஆசீர்வாதம் நீ சங்கடப்படும்படி தேவன் கொடுப்பார். அல்லேலூயா. என்னப்பா இப்படி ஆசீர்வாதம் பயப்படும்படி தேவன் செய்வார். அல்லேலூயா. ஆனா நீ செய்ய வேண்டியது தேவ பாதத்தில் அமர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதின்படி செய்கிறவனுக்கு அது நடக்கும். அல்லேலூயா. அப்படி ஒரு காரியம் தான் எனக்கு வேணுங்கிறவங்க எத்தனை பேருக்கு இருக்கிறீங்க? தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் நம்ம பயம் இருக்கணும். அப்பா நீங்க கொடுக்குற ஆசீர்வாதம் எனக்கு பயமா இருக்குது, மோடி வந்து என்ன பிடிச்சிருவாரு, ஜிஎஸ்டி அப்படி போடலாம், இவ்வளவு சம்பளம்னா என்ன பேங்க்லயே பிடிச்சிருவான்னு சொல்லி பயப்படுறவர்கள் தேவனால செய்ய முடியுமா முடியாதா? அல்லேலூயா. அவர் செய்கிறார், செய்து கொண்டிருக்கிறார், செய்வார். அல்லேலூயா. சில பேருக்கு அப்படி செய்து கொண்டிருக்கிறார், சில பேருக்கு சீக்கிரத்திலே செய்வார். அல்லேலூயா. நீ பயப்படுற அளவு ஆசீர்வாதம் இருக்கும். உன்னை கண்டு மற்றவர்கள் வியக்கும்படியான ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுவார். அடுத்த வசனத்தை படிக்கலாங்களா? அந்தபடி அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். 2 படகுகளும் அமிழத்தக்கதாய் நிரப்பினார்கள். எத்தனை படகு இருந்துச்சு? இப்ப எத்தனை படகு நிரம்பி இருக்குது? அந்த படகும் அமிழத்தக்கதாய். போட்டு முழுகுதான் சந்தோஷமா படுவான், வச்சிருக்க போட்டு முழுகுதான் சந்தோஷப்பட மாட்டான். இது வியக்கத்தக்கபடியான ஆச்சரியம். அல்லேலூயா. இது நீ நம்பினா தான் நடக்கும், நீ விசுவாசித்தா தான் நடக்கும், குருட்டுத்தனமாய் விசுவாசித்தா தான் நடக்கும். அல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், அவரால் இதை செய்ய முடியும். அல்லேலூயா. மண்ணோ கல்லோ அல்ல, அவர் சொன்னால் செய்வார் என்று நீ நம்பும் பொழுது நடக்கும். எனக்கு தெரியாத மற்றவர்களை பத்தி, நான் ஆராதிக்கிற தேவனை பத்தி எனக்கு தெரியும், அவர் சொன்னால் என் வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா. மற்றவர்களை பத்தி எனக்கு தெரியாது, எனக்கு சபையில எனக்கு பக்கத்துல இருக்கிறவரை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா ஒன்னே ஒரு எனக்கு தெரியும், நான் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. அவர் சொன்னால் செய்வார், அவர் உண்மையுள்ள தேவன், அவர் ஒருபோதும் கைவிடாத தேவன். வார்த்தையில என்ன சொல்லியிருக்கிறதோ அதை என் வாழ்க்கையில செய்வதற்கு என் தேவன் போடுமாறு இருக்கிறார். அல்லேலூயா. படகு அமிழத்தக்கதாய் தேவனால் ஆசீர்வதிக்க முடியும், உன் வலை கிழியத்தக்கதாய் தேவனால் ஆசீர்வதிக்க முடியும். ஆனால் நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம், கரையில் நிற்பவர்களோடு அல்ல, தேவனோடு நிற்கிறவனாய் மாறணும். தேவனோடு நிற்கும் பொழுது எனக்கு பிரச்சனை உண்டு, பேதுரு இருக்கும் பொழுது அவனுக்கு பிரச்சனை உண்டு, அவனுக்கு தேடுதல் உண்டு, அவனுக்கு வீட்டில் ஒண்ணு கிடையாது, பிரச்சனை தான்.
பிரசங்கம் பண்ணுகிறார், அவனுக்காக போட்டு போடுறான். என்னது? பங்கெடுக்கிறான். தேவனுடைய ஊழியத்தில் பங்கெடுக்கிறான். அவனுடைய ஆசீர்வாதம் 2 படகு அமிழத்தக்கதாய் இருந்தது. அல்லேலூயா. ஒரே ஒரு வலை, அதுவும் கிழியத்தக்கதாய். இப்ப யாருனால 2 போட்டு ரெடியாச்சு? 2 நண்பர்கள் கரையில நிற்கிறார்கள். பேதுரு தேவனோடு கூட நிற்கிறான். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தான். வலையை வீசினான். ஒரு மீன் கிடைச்சிச்சு. ஒரு வலை, 2 படகு அமிழ்ந்தது. ஒரே ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதல், 2 படகு நிறைய ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு, அவனுடைய நண்பர்களுக்கு ஆசீர்வாதம். இன்றைக்கு நீனும் நானும் கரையில் நிற்கிறோடு நின்று கொண்டிருந்தால் அப்படியே தான் இருப்போம். நீ கொஞ்சம் இறங்கி வர வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுக்காய் கொஞ்சம் இறங்கி, தேவனுக்காய் சில காரியங்களை நீ ஏறெடுக்கும் பொழுது கஷ்டம் உண்டு, வியாதி உண்டு, வறுமை உண்டு, இழப்பு உண்டு, வேதனை உண்டு. ஆனாலும் நீ தேவனுக்காக எடுக்கிற காரியம் 2 படகு நிறைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. உன்னை சுற்றி இருக்கிறவருடைய ஆசீர்வாதங்களை நடத்துவதற்கு உன்னுடைய கீழ்ப்படிதல் மாத்திரம் போதும். நீ மாத்திரம் தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது உன்னை சுற்றி இருக்கிறவனுக்கு ஆசீர்வாதம். உன் குடும்பமாக இருக்கலாம், உன் சுற்றத்தார், உன் நண்பர்கள் எல்லாரும் வியக்கத்தக்கபடியாய் உன் ஒருவனால அந்த ஆசீர்வாதத்தை திருப்ப முடியும். அல்லேலூயா. அவர்கள் ஆசீர்வாதத்தை மாத்திரம் பார்த்தார்கள், பேது மாத்திரம் தேவனை பார்த்தாங்க. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்கிறாங்களா? சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றார். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்துல ஓகே, இப்போ என்ன நடக்குது? 2 படகு அமிழுது. 2 பேருக்கு சைகை காட்டணும். அப்பா போட்டை கொண்டு வா, மீன் அதிகமாச்சு. 2 போட்டு ஃபுல்லா ஆள் வந்தான். அவன் மீனெல்லாம் திருப்பினான். படகு அமிழுது. அவனுடைய பார்வையெல்லாம் மீன் மேலையும் படகு அமிழ்ந்து கொண்டிருக்கிறது. இது மேலையும் கூட்டாளிகளுடைய பார்வை. ஆனா பேருடைய பார்வை மாத்திரம் இயேசுவை நோக்கியே இருக்கும். அல்லேலூயா. உன்னை கொண்டு தேவன் அநேகரை ஆசீர்வதிப்பார். ஆனா உன்னுடைய பார்வை தேவனை நோக்கியே இருக்கணும். அல்லேலூயா. உன்னுடைய பார்வை ஒருபோதும் ஆசீர்வாதத்தின் பக்கம் அல்ல. உன்னுடைய பார்வை தேவனை நோக்கி இருக்கும் பொழுது உனக்கு பின்னாடி எல்லாத்தையும் தேவன் கொடுத்து கொண்டே இருப்பார். முதலாவதாய் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் நீ தேடும் பொழுது அதை கூட அவர் கொடுப்பதை உன் குடும்பத்தார் பார்ப்பார்கள். அல்லேலூயா. உன் சுற்றம் பார்க்கும், உன் நண்பர்கள் பார்ப்பார்கள். ஆனால் நீ மாத்திரம் ஆசீர்வாதத்தின் பக்கம் திரும்பாமல் தேவனையே பார்க்கின்றீர்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் அதற்கு ஆயுதமா இருக்கிறீங்க? நிச்சயமாய் நீ என்ன காரியத்தை தேடுகிறாயோ அதை தேவன் செய்வார். உன்னுடைய பார்வை தேவனை நோக்கி, தேவனுக்காகவே உன்னுடைய நேரத்தை, பொருளை எல்லாவற்றையும் நீ செலவு செய்யும் பொழுது நீ எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத ஆசீர்வாதம் தேவன் உன் படகளை கொண்டு வருவார். அல்லேலூயா. பார்த்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லுகிறாரு? அப்படி படிங்க அந்த 8வது வசனத்தை. சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றார். ஆசீர்வாதம்லாம் கண்ணுக்கு தெரியல. இப்போ பேதுருவை தான் அவருக்கு கண்ணுக்கு தெரியும். நான் யார் என்பது எனக்கு தெரிகிறது. அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை தேடிக்கொண்டிருக்கும் பொழுது, போதகத்தை கேட்கும் பொழுது அவனுக்கு தெரியல. இப்போ ஒன்று தெரிகிறது, பேதுரு யார் என்று பேதுருக்கு தெரிகிறது. நான் பாவியான மனுஷன் என்று பேதுருக்கு தெரிகிறது. என்னைக்கு ஆண்டவரை ஒருவன் முகமுகமாய் தரிசிக்கிறானோ, ஆண்டவரை பார்த்த அடுத்த நிமிஷம் அவனுக்கு தெரிய வேண்டியது தான் யார் என்பது. நீ என்னைக்கு ஆண்டவரை பார்க்கும் பொழுது கண்ணாடி போல் நீ யார் என்பதையும் ஆண்டவர் உனக்கு காட்டுவார். அல்லேலூயா. 2 வார்த்தையில ஒரு வித்தியாசத்தை பார்க்கலாம். 5வது வசனத்துல இயேசுவை எப்படி அவன் அழைக்கிறான்? ஐயரே, ஐயரே என்று அழைக்கிறான். 8வது வசனத்துல ஆண்டவரே, ஆண்டவரே என்று அழைக்கிறான். ஐயரே என்பதற்கும் ஆண்டவரே என்பதற்கும் பெருத்த வித்தியாசம் உண்டு. ஐயரே என்றால் ஒரு மதிப்புக்குரிய ஒரு வார்த்தை. இப்போ சொல்றோமே, இப்போ நம்மளை நடத்துகிற போதகர்களுக்கோ நமக்கு முன்னாடி இருக்கிற மூப்பர்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, அது மனுஷ பிரகாரமான வார்த்தை. 8வது வசனத்தில் அவன் சொல்லுகிறான் ஆண்டவரே என்று. ஐயரே என்று சொல்லும் பொழுது அவனை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான். பேதுரு, நான் நைட்டு ஃபுல்லாக ட்ரை பண்ணேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், அவன் செய்த சாகசங்களை பேசிக் கொண்டிருக்கிறான். எப்பொழுது ஆண்டவரை பார்க்கும் பொழுது நமக்கு சாகசங்கள் தெரியாது, அற்புதங்கள் தெரியாது. நான் பாவியான மனுஷன், என் பாவத்தை எடுத்து கொடுங்க, நான் உம்மோடு வரணுங்கிற எண்ணம் தான் வரணும். அல்லேலூயா. எவன் ஒருவன் இயேசுவை ஆண்டவராய் பார்க்கிறானோ அவனுக்கு ஆசீர்வாதத்தை பார்க்க தெரியாது. அல்லேலூயா. என்னை எப்படியாச்சும் என் பாவத்தை மாற்றுங்க, என்னை வச்சு என்னை பரிசுத்தமாக்குங்க என்ற வாஞ்சை மாத்திரமே அதிகமாகும். அல்லேலூயா. பேதுரு அப்படி ஒரு கட்டத்துக்குள்ள வந்தான். அடுத்த வசனத்தை வாசிக்கலாங்களா? அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியா அப்படி சொன்னார். பிரமிப்பு உண்டானது. உன்னை ஆசீர்வதிக்கும் பொழுது உனக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி பிரமிப்பு உண்டாகத்தக்கதான் தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்புறீங்களா? செய்ய முடியுமா தேவனால? யாருக்காச்சும் அப்படி செய்திருக்கிறாரா? எனக்கு செய்திருக்கிறார். அல்லேலூயா. தைரியமாய் சொல்ல முடியும். எனக்கும் செய்தார், உங்களுக்கும் செய்வார்.
ஏற்கனவே சொல்வது போல செய்தார், செய்து கொண்டிருக்கிறார், செய்வார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன். நம்முடைய பார்வை மாத்திரம் இயேசுவை நோக்கி மாத்திரம் இருக்கும் பொழுது பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டு பண்ணின தேவன் மற்றவர்கள் பிரமிக்கத்தக்க விதமாய் உங்களை என்னை நடத்த முடியும். அல்லேலூயா. நான் மாத்திரம் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே நான் பாவியான மனுஷன். இந்த ஒரு காரியத்தை மாத்திரம் ஆண்டவரோடு நாம் உறவு வைத்திருக்கும் பொழுது, நம்முடைய உறவு பலப்படும் பொழுது ஆசீர்வாதம் பின்னாடி வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. மற்றவர்கள் பிரமித்தார்கள். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னோட கூட இருக்கிறீங்க. ஆண்டவர் எதுக்கு பேதுருடைய படகை தெரிந்து கொண்டார்? எதற்காக பேதுருடைய படகுல வந்து உட்கார்ந்தார்? யாருக்காச்சும் பதில் தெரியுங்களா? எதுக்காக பேதுரு படகுல உட்கார்ந்தார்? கடற்கரையில் நிற்கும் போது அநேக படகுகள் உண்டு. அதுல 2 படகை மாத்திரம் இவர் பார்த்தார். அந்த 2 படகுலையும் வலையை கழுவிக்கிட்டு இருந்தான். அதுல போயிட்டு ஒரு படகை மாத்திரம் தெரிந்து கொண்டு பேதுரு படகுலே இயேசு அமர்ந்தார். இயேசுவை கொண்டு பேதுரு கொஞ்ச தூரம் அவரை படகு தள்ளி கொண்டு போனார். இயேசு போதகம் பண்ணினார். அவருடைய ராஜ்யத்தில் சுவிசேஷம் சொன்னார். அவர் கூட இருந்தார். இப்போ ஆண்டவர் படகுல அமர்ந்ததின் பெரிதான நோக்கம் ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும். அது முதல்ல. இரண்டாவது, பேதுருவை ஆசீர்வதிக்க வேண்டும் அப்படி என்பதற்காக அவர் வந்தார். இல்ல பேதுரு சந்தோஷமா இருக்கணும்ப்பா, இல்லை சீஷனா. ஆண்டவர் இன்னைக்கு உங்களுடைய எண்ணங்கள் வாழ்க்கையில நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் தான் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய படகு போல ஏகப்பட்ட படகு வெளியில் நின்றுகிட்டு தான் இருக்கு. ஆனா நம்மளை தெரிந்து கொண்டு அவர் நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார். நம்முடைய படகுல இயேசு உண்டு என்பவர்கள் மாத்திரம் ஒரு அல்லேலூயா. அன்னைக்கு பெருத்த ஆசீர்வாதம். 2 படகு அமிழத்தக்கதாய் வந்த மீன்கள் ஆசீர்வாதம் அல்ல, அவன் வலை பிரியத்தக்கதாய் பிடித்த மீன்கள் ஆசீர்வாதம் அல்ல, அவனுடைய படகுல இயேசு இருந்ததுதான் பெருத்த ஆசீர்வாதம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தேவன் செய்கிற நன்மைகள் ஆசீர்வாதம் அல்ல, தேவன் உங்க குடும்பத்துல இருந்ததுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. பக்கத்து வீட்டுல வர அதே பிரச்சனை உங்களுக்கும் வரும். ஆண்டவரே எல்லாம் நடக்குது, ஏன் எங்களுக்கு மாத்திரம் இப்படி நடக்குது கேட்பதற்காக நாம் அல்ல. பஞ்சம் என்று வந்தால் எல்லாருக்கும் பஞ்சம் தான். வியாதி வந்துச்சுன்னா எல்லாருக்கும் வியாதி தான். ஆண்டவரே எங்களை மாத்திரம் காத்துக் கொள்ளுங்க, அது நல்ல விஷயம். ஆனா அதே பிரச்சனை எனக்கு வருது. இப்பொழுது அவன் எப்படி நடந்து கொள்ளுகிறான், தேவனை கொண்ட நான் எப்படி நடந்து கொள்கிறேன். அல்லேலூயா. ஒரே பிரச்சனையை அவன் எப்படி ஃபேஸ் பண்றான், தேவன் இருக்கிற நான் எப்படி ஃபேஸ் பண்றேன், இதுல தான் வித்தியாசம். அல்லேலூயா. எல்லாருக்கும் வருகிற அதே டென்ஷன், அதே பிரச்சனை, அதே ஃபேமிலி ப்ராப்ளம் என்னிடத்திலும் உண்டு. ஆனா அதை நான் எப்படி பார்க்கிறேன், மற்றவர்கள் எப்படி பார்க்கிறார், இதுல தான் தேவன் நம்மளை வித்தியாசப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம் குடும்பத்துல வந்ததுக்கு நம்மளை ஆசீர்வதிப்பது மாத்திரம் அவருக்கு பிரியம் அல்ல. நம்ம குடும்பம் மாத்திரம் அங்க நல்லா இருக்கணும்னு பிரியம் இல்லை. அவர் எப்பொழுதுமே பிக் பிக்சர் பார்க்கிறார். உலகத்தை கீழே இருந்து பார்க்கும்பொழுது, இங்க உட்காந்து பார்க்கும்பொழுது எனக்கு இங்க இருக்கிறது தெரியுது, பின்னாடி இருக்கும் போது தெரியும். அங்க இருந்து பார்த்தா அவங்க எல்லாரையும் நல்லா பார்க்க முடியும். இதுக்கு மேல நின்று பார்த்தா இது எத்தனை ஃப்ளோர் இருக்குன்னு நல்லா பார்க்கணும். ஏன்னா ஆண்டவர் மிகவும் உன்னதத்தில் இருக்கிறவர். அல்லேலூயா. அவர் மேலிருந்து பார்ப்பதனால் அவருடைய பார்வை எல்லாம் மேலும் படுகிறது. அவர் தேவன் பேதுருவை தெரிந்து கொண்டதின் பெரிதான நோக்கத்தை கடைசியில் விளங்க செய்கிறார். நீ மீன்களை பிடிக்கிறவள் அல்ல, மனுஷரை பிடிக்கிறவளாய் ஆக்குவேன். அல்லேலூயா. தேவன் பேதுருவை தெரிந்து கொண்டது அவனை ஆசீர்வதித்து உயர்த்தி 2 போட்டுக்குள்ள மீனை கொடுத்து நல்லா சந்தோஷமா இருப்பான்னு சொல்வதற்கு மாத்திரமல்ல, அவனை கொண்டு மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்காக. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் நடந்து ஏற வேண்டும் என்பதற்காகவே தேவன் ஒருவனை தெரிந்து கொள்கிறார், அவனை பிரித்தெடுக்கிறார், அவனை உயர்த்துகிறார், அவனை உருவாக்குகிறார். இது எல்லாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுத்துவதற்காக. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரயோஜனப்படுத்தும்படியாக நடக்கிறது. இன்னொரு வசனத்தை எனக்காக வாசிங்க. மார்க்கு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? He will make. நீ கிடையாது, ஆனா நான் உன்னை உருவாக்குவேன். நீ மண்ணு தான், ஆனா என்ன டிசைன் வேணுமோ அதை நான் பண்ணுவேன். அவர் கேட்கறது என்ன, நீ ரெடி ஆகிட்டு வர வேண்டாம், நீ வந்தீங்கன்னா நான் உன்னை ரெடி பண்ணுவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? நீங்க இருக்கிற நிலைமையில என் கூட வந்தா போதும், உன்னை நான் உருவாக்குவேன் என்பதுதான் தேவனுடைய திட்டம். நீ எந்த நிலைமையில இருந்தாலும் நீ என் பின்னே வா,
செய்யணும்னு நினைக்கிறோனோ உன்னை நான் செய்வேன். நீ மீன்களை பிடிக்கிறோன்னு நீ நினைச்சிட்டு இருக்க, ஆனா மனுஷர்களை பிடிக்கிறவளா நான் உன்னை உண்டாக்குவேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறீங்க? மார்க்கெட்டிங்ல எத்தனை பேர் இருக்கிறீங்க? 2 பேர் இருக்கிறீங்க. ஒரு மனுஷனை போய் நீ சொல்லி ஒரு காரியத்தை உருவாக்குறதுக்குள்ள நம்ம கிட்ட இருக்க ப்ராடக்ட் கொடுக்கறதுக்குள்ள நாக்கு தள்ளி போயிடும்ல. முன்ன காலத்துல சொன்னோடனே ஏற்றுவான். எல்ஐசி ஏஜென்ட் ஒருத்தரை பார்த்தேன், விசுவாசி. அவர் எங்கிட்ட வந்து மெதுவாக சொல்றாரு, பிரதர் எல்ஐசி ஒன்று இருக்கு, நீங்க மறித்ததுக்கு பின்பாக அப்படின்னாரு. ஐயா ஏற்கனவே நான் அதை தான் பண்றேன், நீ அதை தான் பண்ற, என்ன ஒன்று நீ காசு கேட்போம், நான் காசு கேட்க மாட்டேன். நீங்க போனதுக்கப்புறம் உங்க குடும்பம் நல்லா இருக்கும் பிரதர், எல்ஐசியில் ஏஜென்ட் ஆகுங்க. நான் சொன்னேன் நீ விசுவாசியா இருக்கிற, அதனால நான் உன்ட்ட சொல்லலை. நான் மறித்ததுக்கப்புறம் என் குடும்பம் நல்லா இருக்குன்னு எனக்கு இப்பவே தெரியும். ஹல்லேலூயா. நான் என் ஆல்ரெடி மெம்பர் தான், நீ ஒன்றும் கவலைப்படாத, ஆண்டவர் உன் பிஸ்னஸ் ஆசீர்வதிப்பார். போய் ஒருத்தனை சொல்லி அவனை செய்யறதுக்குள்ள முடிஞ்சிடும். நீங்க சொல்றதெல்லாம் எல்லாம் நம்ப மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை உருவாக்குவேன் என்று அவர் சொன்னால் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. எப்பேற்பட்டவனையும் எவ்வளவு தூரத்துக்கும் உயர்த்த தேவனாலே கூடும். ஹல்லேலூயா. எவனையும் பிரகாசிக்க தேவனாலே கூடும். நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், அவரை நோக்கி பார்த்து கொண்டிருந்தால் போதும், அவருடைய சத்தத்தை கேட்டுக் கொண்டிருந்தால் போதும், அதின்படி செய்ய பிரயாசம் எடுத்தால் போதும். நீ செய்யணும் என்ற அவசியம் இல்லை, அதற்காக நீ எடுக்கிற பிரயாசத்தை என் தேவன் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பேதுரு என்ன செய்தார்? ஒரு வார்த்தையை கேட்டார். நைட்டு ஃபுல்லா ட்ரை பண்ணேன், ஆனால் நீங்க சொன்னீங்கன்னு நான் திரும்பவும் ட்ரை பண்றேன். எந்த காரியத்தில் தோத்து விட்டாயோ திரும்ப ஒரு முறை ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அதே காரியத்தை மீண்டும் செய்ய. நீ எந்த காரியத்தில் தோற்று கொண்டிருக்கிறாயோ அதில் ஜெயத்தை கொடுக்க தேவனாலே கூடும். ஹல்லேலூயா. ஆனா உங்களுடைய நோக்கம் எல்லாமே ஆசீர்வாதம் அல்ல, ஆண்டவரினுடைய நோக்கம். ஹல்லேலூயா. நீ அப்படி உன்னுடைய உன்னத நோக்கத்தை திருப்பும் பொழுது தேவன் இருக்கிற இடத்துல உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருக்குது? எத்தனை பேர் கூட ஆண்டவர் பேசினார் என்று விசுவாசிக்கிறீங்க? ஒரு சில காரியத்திலேயாச்சும் ஆண்டவர் பேசியிருப்பாரு, அது உனக்கு உண்டான வார்த்தை. 45 நிமிஷம் ஆண்டவர் பேசுறது உனக்கல்ல, ஆனால் ஒரே ஒரு வார்த்தை உன்னை தொட்டு விட்டு கடந்தது, அதுக்கு உனக்கு உண்டான வார்த்தை. அதை எழுதி வைத்துக் கொண்டு தனியாக தேவனிடத்தில் நீ கதறும் பொழுது தேவன் அதை கொண்டு உன் வாழ்க்கையை உருமாற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும்.